ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கார மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு மீன். அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரமாக. அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். அடுத்து முழு பூண்டு நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தை பெற்றவங்களா இருந்தாக்கா ஒரு 3 பூண்டு 4 பூண்டு தாராளமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம புளியெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஊறிடுச்சு, அதில் இருக்க தூசி எல்லாமே அடியில் நம்மளுக்கு தங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரைச்சிட்டு சக்கையை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே அதில் இருக்க மண்ணெல்லாம் கூட கொஞ்சம் அடியிலே தங்கிடும். இப்போ நம்ம தக்காளியை கரைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம், நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம தக்காளியை கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி கிராமங்களில் இப்படி தான் செய்வாங்க. டக்கு டக்குன்னு இப்படி செஞ்சுட்டு தாளித்து ஊற்றிடுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுமாரி நல்லா நம்ம கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். கரைச்சி விட்டு எடுத்துட்டு அடுத்து இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துக்கலாம். அப்படியே மேலாப்பில் வடித்த மாதிரி சேருங்க. அடியில் இருக்க தூசியெல்லாம் வராமல் வடித்த மாதிரி இது மாதிரி கையை வச்சுட்டு சேர்த்து விட்டிங்கனாக்கா அந்த தூசியெல்லாம் நம்ம கையிலே வர தூசி 1 2 வந்துடும். மற்றது எல்லாமே அடியில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தூசி இருக்கும். இது மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் விட்டு புளி சேர்க்கும்போது அந்த தூசிலாம் எல்லாமே எடுத்துடலாம். அடுத்தது ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டுட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். வீட்டு மிளகாய்த்தூள். நீங்கள் குழந்தை பெற்றவங்களா இருந்தாக்கா அதுக்காக நல்லா கம்மியான காரத்தில் மிளகாய்த்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் கம்மியாக போட்டு நீங்கள் மல்லி மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான காரம் தான் சாப்பிட்ணும் குழந்தை பெற்றவங்க. அதனால அந்த டைமில் நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 கையளவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், பதமாக கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாத கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதில் நம்ம கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகு இது எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 2 மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக வணக்கி விட்டுட்டு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ இது 2த்தையுமே நம்ம அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கோ இல்லை தோசை இப்படி நம்ம எதுக்கு பொருத்தமாக இருக்கோ அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பழைய சாதம் அதுக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு பத்துதா பத்தலையான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான பதத்துக்கு வரும். திறக்க வேண்டாதுக்கு இடையில ஒரு 5 நிமிஷம் கழித்து திறக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்பவும் திக்கில்லாத தண்ணியோட கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். கார மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீனை வறுத்தாலுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பும் வச்சுக்கலாம், வறுக்கவும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மீனையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதேமாரி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இது மாதிரி ஒரு 4 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருக்கா. மீன் உடையாமல் வந்திருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இது இட்லி, தோசை கூட எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். ரொம்பவே மேட்சாக இருக்கும்.